குருவாயூரப்பனுக்கு சேவை செய்யும் புன்னத்தூர் கோட்டா யானைகள். புன்னத்தூர் கோட்டா என்பது குருவாயூர் ஸ்ரீ குருவாயூரப்பன் கோயிலில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோட்டை மற்றும் பழைய அரண்மனையாகும். இந்த இடமே யானைக்கோட்டை என்ற பொருளில் ஆனக்கோட்டா என்று வழங்கப்படுகிறது. இங்குதான் குருவாயூரப்பன் கோயிலுக்கு சொந்தமான யானைகள் வாசம் செய்கின்றன. இங்குள்ள யானைகளே பகவான் குருவாயூரப்பனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் பெற்றவையாகும். கேரளாவின் பெரிய யானை காப்பகமாக விளங்கும் இந்த ஆனக்கோட்டாவை பார்க்கலாம் வாருங்கள். இது நுழைவு வாயில். சற்று நடந்தால் டிக்கெட் கவுண்டர் வருகிறது. இங்கு நுழைவுச்சீட்டு வாங்கிவிட்டு ஆனைக்கோட்டா யானைகள் காப்பகத்திற்குள் செல்ல வேண்டும். கேமராவிற்கு தனி கட்டணம் தர வேண்டும். நாம் நேரே பார்ப்பது இப்பகுதியை ஆட்சி செய்த புன்னத்தூர் ராஜாவுக்கு சொந்தமான அரண்மனையாகும். இது இந்த முகாமின் நடுப்பகுதியில் எழிலாக அமைந்துள்ளது. புன்னத்தூர் கோட்டா ஒரு காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களின் அரண்மனையாக இருந்தது. இந்த அரண்மனையில்தான் தற்போது புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வளாகத்தில் சிவன் மற்றும் பகவதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலும் உள்ளது. புகழ்பெற்ற மலையாள திரைப்படமான மம்மூட்டி நடித்த ஒரு வடக்கன் வீரகதா படத்தின் சில காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டன. கடந்த 1975ஆம் ஆண்டு முதல் இந்த அரண்மனை மற்றும் அதன் வளாகம் குருவாயூர் கோயில் நிர்வாகத்தின் வசம் வந்தது. இந்த இடமே குருவாயூரப்பன் கோயில் யானைகள் தங்கும் இடமாக பயன்படுத்தப்படுகிறது. இனி அந்த புனிதமான யானைகளையும் முகாமையும் பார்க்கலாம். இந்த யானைகள் முகாம் சுமார் 12 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இங்கு சுமார் 90 யானைகள் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 38 யானைகள் மட்டுமே உள்ளன. இதில் ஆண் யானைகள் மட்டும் 33 உள்ளன. இந்த யானைகள் குருவாயூரப்பனுக்கு சேவை செய்யவும் பல்வேறு ஆலய திருவிழாக்களில் பங்கேற்கவும் பயன்படுத்தப்படுகின்றது. புகழ்பெற்ற யானையான குருவாயூர் கேசவன் இந்த முகாமில்தான் தங்கியிருந்ததாக கூறுகின்றனர். இந்த யானையை கௌரவிக்கும் விதமாக இதன் 2 தந்தங்கள் குருவாயூரப்பன் ஆலய வாயிலை அலங்கரித்துக் கொண்டிருப்பதை இன்றும் காணலாம். இங்குள்ள ஒரு யானையை பராமரிக்க ஒரு யானை பாகன் இருக்கிறார். அவரை மலையாளத்தில் பாப்பான் என்று அழைக்கின்றனர். இவருக்கு உதவியாக 2 பேர் வேலையை செய்கின்றனர். அவர்களுக்கு காவடி என்ற பெயர். கான்கிரீட் கற்களில் யானைகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாமில் உள்ள யானைகளை வணங்கும் கஜ பூஜை மற்றும் யானைகளுக்கு உணவளிக்கும் ஆணையூட்டு ஆகிய சடங்குகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இதை செய்ய விரும்பும் பக்தர்கள் நிர்வாகத்தின் அனுமதி பெற்று செய்யலாம். புன்னத்தூர் கோட்டா யானைகள் முகாம் குருவாயூரப்பன் கோயிலிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆனக்கோட்டாவை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்க்கலாம். நுழைவு கட்டணம் வயது வந்தவருக்கு 20 ரூபாய். வளாகத்திற்குள் கேமராவை பயன்படுத்தவும் வீடியோ கேமராவிற்கும் உரிய கட்டணம் செலுத்தி படம் பிடிக்கலாம். இத்திருக்கோயிலுக்கு 3 இடங்களில் பசுக்களை பராமரிக்கும் கோசாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒன்று ஆலயத்தின் அருகிலேயே சிறிய அளவில் உள்ளது. மற்றொன்று புன்னத்தூர் ஆனக்கோட்டாவிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு கோசாலை அமைந்துள்ளது. இங்கு சுமார் 150 பசுக்கள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மூன்றாவதாக மலபார் மாவட்டம் வாலாஞ்சேரியில் 1400 பசுக்கள் கொண்ட மிகப்பெரிய கோசாலை அமைக்கப்பட்டுள்ளது. வாய்ப்பு உள்ளவர்கள் இவற்றையும் தரிசித்து மகிழலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் இதை ஃபார்வேர்டு செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற நல்ல பதிவுகளை பெற நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.